ஹார்மூஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஹார்மூஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஈரான் ஹார்மூஸ் நீரிணையை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றுமொரு பயங்கரமான தவறாக இருப்பதுடன் அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக 14 பதுங்குகுழி குண்டுகள், 24 டோமாஹாக் ஏவுகணைகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை கோரியிருந்தனர். எனினும் இந்த தாக்குதலின் பின்விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார்.